இந்த மாதிரி இமேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்னெல்லாம் பண்ணுறங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு வந்துடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு வந்துடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான். வாங்க இந்த வீடியோவில் எப்படி நம்ம ரம்ஜான் மாதிரி ஸ்பெஷலுக்கு எப்படி எடிட் பண்ணுறது இந்த ஆப்பில் பார்க்கலாம். நம்ம இது வந்து பிக்சார்ட் இருக்கும். இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். கீழே இதே மாதிரி நம்ம எப்பயும் போல் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி கேட்கும், எடிட்டை ஃபோட்டோ, எடிட் வீடியோ, இது மாதிரி கேட்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ பேக்ரவுண்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஒயிட் பேக்ரவுண்ட் தான் நான் சூஸ் பண்ண போகிறேன். இந்த இடத்துல நான் ஒயிட்டை கொடுத்துக்கிறேன். கொடுத்தோன்னே வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஆட் ஃபோட்டோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஆட் ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் ரம்ஜானுக்காக எடுத்த அந்த இமேஜை வந்து இதில் சேர்த்திடலாம். நான் வந்து இப்போ வந்து இந்த இமேஜை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஆடு கொடுத்துறேன். மேலே இங்கே ஒரு இடத்துல ஆப்ஷன் இருக்கும், ஆடுன்னு. அந்த ஆட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் வந்துடும். வந்தோடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரீ கிராப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃப்ரீ கிராப்பை கிளிக் பண்ணிடுங்க. இதில் பெர்சனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் பெர்சனை டிடெக்ட் பண்ண முடிஞ்சுன்னா டிடெக்ட் பண்ணும், இல்லாட்டி நான் வந்து இப்படி கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் வந்து கிளாத்ஸ் கொடுத்தேன், அதனால் கிளாத்ஸ் மட்டும் வந்திருக்கு. இப்போ நான் ப்ரெஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு கிளிக் பண்ணாத இடத்தெல்லாம் வந்து இப்போ நம்ம அந்த ரெட்டை வச்சு நிரப்பிடலாம். பொறுமையாக பண்ணுங்கள், இன்னும் அவசரம் இல்லை. பொறுமையாக பண்ணால் தான் அது கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் விட்டிங்கன்னா அது அதுக்கப்புறம் அசிங்கமாக வந்துடும். அது இந்த மாதிரி இப்படி வெளியே வர்றது இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து அதை எரேஸ் பண்ணிக்கலாம். கீழே எரேஸுங்கிற டூல் இருக்கும். இந்த எரேஸ் டூலை கிளிக் பண்ணிட்டு இங்கே இப்படி எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத நம்ம வந்து இப்படி எரேஸ் பண்ணிடலாம். இப்படி எரேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்க நீட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் வந்து கையை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து என் ஃபேஸை செலக்ட் பண்ணணும். ப்ரெஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ நான் வந்து இப்போ எல்லா எட்ஜஸையும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து எரேஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிட்டு அதை கரெக்டாக எரேஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி இந்த மாதிரி தான் நிறையா போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லா எட்ஜும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து இப்போ நம்ம ஓகே, இதை நம்ம சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடலாம். சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி சேவ் ஆயிரும். இப்போ நான் இதை வந்து இந்த கார்னரில் வச்சுக்கிறேன். இப்போ இது எவ்வளோ அட்ஜஸ்ட்டில் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். பிரைட்னஸ் எவ்வளோ வேணும்,
டிம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கலாம், எவ்வளோ அளவு வேணுமோ. நான் வந்து கொஞ்சம் ஷேடோ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், ஒரு அதிகம் பண்ணி வச்சுட்டு எவ்வளோ வேணும் என்னங்கிறத கரெக்டாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். டிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா இமேஜ் எவ்வளோ தூரத்தில் வேணும் எப்படி வேணும் அப்படிங்கிறத நம்ம வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கூட மேலே ஈத் முபாரக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்லாம் வேணும் அப்படிங்கிறக்காட்டி நம்ம என்ன பண்ணலாம், இங்கே கீழே ஸ்டிக்கருங்கிற ஆப்ஷன் இருக்கும், இந்த ஸ்டிக்கர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் ஐக்கான் போயிட்டு ஈத் முபாரக் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா அதில் நிறையா வரும். நான் உதாரணத்துக்கு நான் இந்த இங்கே மேலே இருக்குது இந்த லைட்டிங் எடுத்துக்கிறேன், எவ்வளோ கொடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா இதை நம்ம பெருசு வச்சுக்கலாம். இது ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் என்ன பண்ணலாம்னா நான் இப்படி வச்சுக்கிறேன். இப்போ இந்த இமேஜை நம்ம தொட்டுட்டு என்ன பண்ணலாம்னா இந்த மேலே இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிடுங்க. மூவ் அப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம ஃபோட்டோ வந்து முன்னாடி வந்துடும், அது பேக்ரவுண்டில் செட் ஆகிரும். இப்போ என்ன பண்ணால் அதேமாதிரி ஸ்டிக்கரில் போயிடுங்க. ஸ்டிக்கரில் போய்ட்டு ஒரு நல்ல ஈத் முபாரக் அப்படின்னு ஒரு எழுதியிருக்க மாதிரி கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ வந்துடும். இதை நம்ம வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம், இந்த இடத்துல வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ எது பண்ணலாம்னா ஷேடோவை போய்க்கலாம். ஷேடோவை போயிட்டு பிளர் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு பொசிஷன் வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பாருங்கள், ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை எப்படி சேவ் பண்ணுறதுங்கிற இதில் பார்த்துடலாம். மேலே பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு சேவுங்கிற ஆப்ஷன் இருக்கும், சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே வந்து கேலரியில் சேவ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கீழே கமெண்ட்டில் வந்து அடுத்து உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை சொல்லுங்கள், அப்போ தான் நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ பண்ண முடியும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.